நாளில் நம்ம ஆராதனை பற்றி நம்ம சிந்திக்கலாம். அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாத்திராகமம் 20 மத்தேயு 4 அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போல் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ முதலாவது நம்ம யாரை நாம் ஆராதிக்கிறோம்? இங்கே என்ன சொல்லுது? அவர் என்ன, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? அப்பாலே போ சாத்தானே, கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். இப்போ நான் போகிறேன், ஒரு வழியில் போகிறேன், எனக்கிட்ட ஏதாவது உதவி செய்வாங்கன்னு ஒரு ஆள் இருந்தான்னா அவங்கள என்ன செய்வேன்? நான் கண்டுக்காமல் போயிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்ட்டு. அதே வேளையில் ஒரு வசதியான நபர் வராருன்னு வச்சுங்களேன், அவர் வணக்கம் சொல்கிறாரோ இல்லையோ நம்ம என்ன செய்வோம்? வணக்கம் சொல்லுவோம். இல்லை அந்த பகுதியில் ஒரு எம்எல்ஏ வராருன்னு வைங்களேன், வலுக்கட்டாயமாக போய் என்ன பண்ணுவோம்? அவருக்கு வணக்கம். அதே வேளையில் நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும், ஒரு மினிஸ்டர் யாராவது பார்க்கணுன்னா மணிக்கணக்காக காத்திருந்து என்ன செய்வோம்? அவர்கிட்ட வணக்கம் வைக்கிறதுக்கோ அவருக்கு என்ன பண்ணவோ எது பண்ணவோ நம்ம என்ன செய்வோம்? தயாராக இருப்போம். அவங்க எல்லாம் உலக பிரகாரமாக ஏதோ ஒரு நன்மையை நமக்கு செய்யறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள வணங்குறோம், அவங்கள ப்ரைஸ் பண்ணுறோம், அவங்களுக்காக அவங்கள எது வேணாலும் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய அவங்களால என்ன தான் செய்ய முடியும்? ஏதோ ஒரு ஹெல்ப் தான் பண்ண முடியும், ஒரு அளவுக்கு தான் அவங்களால செய்ய முடியும். ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு உயிரே கொடுக்கறதாக தான். அல்லேலூயா. நம்ம இப்போ வாழ்கிறதும் இருக்கிறதும் நிற்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறதும் என்னது? அவருடைய சுத்த கிருபை. யார் என்ன உதவி நமக்கு செஞ்சாலுமே அவர் மூலமாக தான் அது வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் யார்? அவர் தான். அப்போது அப்பேற்பட்ட கர்த்தரை நாம் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். அதான் யாத்திராகமம் 20:3-5 பார்த்தீங்களா? என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம். அப்போது அவர் மட்டும்தான் நமக்கு யார்? கர்த்தர். அவர் மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். ஆனால் அதில் என்ன சொல்கிறாருன்னா, என் மகிமை நான் யாருக்கும் கொடேன், என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன். அப்போது அவர் மட்டும்தான் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். அவரு கூட இடத்துல ஒரு இல்லு போல் கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது? வேறு யாருக்கு நம்ம கொடுத்துடக்கூடாது. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமமும் நமக்கு கட்டளையிடப்படலை. அப்போது அவருடைய நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையிலன்னு கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? அதில் ஒரு மாற்றமோ அதில் குறைவோ என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதான் கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை, பெரிய பாவத்தில் என்னது? விக்கிரக ஆராதனைங்கிறதான் மிகப்பெரிய ஆராதனை. அந்த ஈக்குவலாக வேறு எதுக்கும் என்ன செய்வார்? அவர் அதை ஒத்துக்கவே மாட்டார். அதான் என்ன சொல்கிறாங்க யாத்திராகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆரோன் வந்து என்ன செய்திருந்தான்? மக்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருந்தான்? நிர்வாணி ஆக்கியிருந்தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது விக்கிரக ஆராதனையை செய்கிற ஒரு மனிதனுங்கிறது மிருகத்துக்கு சமம். அந்த விக்கிரக ஆராதனை ஒருத்தன் பண்ணுறான்னா அவன் யாருன்னா அவனையே அவனுக்கு தெரியல, அவன் யாரை வணங்குறான்னு அவனுக்கு தெரியல, அவனை நிர்மூலமாக்கி இருந்தான்னு சொல்கிறார். அப்போது நிர்மூலமாக்குறான், நிர்வாணியாக இருந்தான்னு சொல்கிறார். அப்போ அவன் என்ன செய்கிறான்? ஒரு விலங்கு சமாதான் இருக்கான். நம்ம ஜீவிக்கிற ஜீவாதிபதியை நம்ம என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம், அவரை வணங்குகிறோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மகிமையும் கனத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதை தவிர்த்து வர எதுவுமே நம்மளும் அவர் கண்டுக்குட்டி தான். ஆக அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில், அநேக சபைகளில் பார்த்தீங்கன்னா அவருடைய தாய்க்கு மரியாதை கொடுக்குறாங்க. இங்கே காணாவூர் கல்யாண வீட்டில் என்ன சொல்கிறாரு? திரியே உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. தாய் என்ன சொல்கிறாங்க? அம்மா எனக்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு தான் சொல்கிறார். இல்லை அந்த அம்மா வந்து என்ன செஞ்சுருக்கணும்? நேராக இயேசு கிறிஸ்துட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்போ அது இவங்க சொல்கிறத மாதிரி ஸ்திரீ எனக்காக பரிந்து பேசுங்கன்னு சொல்லலாம். அவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு சொல்கிறாங்க.
எதுக்கு நீ அங்கேருந்து போகிறீங்க? நேராக டைரெக்டாக இயேசு கிறிஸ்துக்கிட்ட போகலாம் இல்லையா? அப்போது பைபிள் வெளியே கிளியராக தான் சொல்லியிருக்கு. ஆனால் அதை புரிஞ்சு கூட முடியாதபடிக்கு சாத்தான் என்ன பண்ணுறான், அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையில் கொஞ்சத்தை அங்கே கொடுத்துறான். இதில் வந்து ஒரு கலப்படமே நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மரியாள் ஆரம்பத்தில் வர்றாங்க, காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு வர்றாங்க, அதுக்கப்புறம் கடைசியில் சிலுவையில் அறவேளை தான் வர்றாங்க. கர்த்தரை பொறுத்தவரையில் தாயாராலும் சரி தகப்பனாலும் சரி அதெல்லாம் உலக பிரகாரமான கொஞ்ச நாள் அவங்களால என்ன செய்ய முடியும், நமக்கு உதவ முடியும், கொஞ்ச நாள் நம்மளை பராமரிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களால என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கர்த்தாதி கர்த்தர் இவ்வளவு மகா வல்லமை உள்ள தேவன், அவர் காலாகாலமாக இருக்கிறவர். அப்பேற்பட்ட தெய்வத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், வணங்குறோம். இதே மாதிரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சபைகளில் என்ன ஆகுதுன்னா, நிறைய போதகர்கள் எப்படி ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா, தாயின் தந்தையுமான கடவுளே, தாயும் தந்தையுமான, அந்த வேலை கரெக்டாக பண்ண சாத்தான் எப்படி கொண்டு வரான்னா, இப்போ அவங்களுக்கு எப்படி சாத்தான் என்ன நினைக்கிறான்னா, இப்போ இயேசு கடவுள்னு சொன்ன இயேசு கிறிஸ்து அப்படின்றத மாற்ற முடியல. அப்போ இவங்க எப்படி ப்ரேயர் பண்ணோம், தாய்க்கும் தந்தைக்கும் மேலானவர்னு இல்லை, அதுக்கு அன்கம்பேரபிள். அது தாயும் தகப்பனும் வந்து கடவுளுக்கு பக்கத்திலே வர முடியாது, அப்பேற்பட்ட வல்லமை படைத்த தேவன். ஆனால் இவங்க தாயும் தந்தைமானவரேன்றாங்க. தாயும் தந்தைமானவராக இயேசு கிறிஸ்து இல்லை, அதுக்கு மேலானவர். அப்படி ஒரு வேர்டு பைபிளில் இல்லை, தாயை பற்றிய வேர்டே இல்லை பைபிளில். பிதாவானவர்லாம் இருக்கு. அப்போது இல்லாத ஒன்றை இப்பொழுது சபைகளில் என்ன செய்கிறாங்க, பூத்துறாங்க. புதிய பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் என்ற வேர்டை எடுத்துட்டு கடவுள்ன்ட்டாங்க. கடவுளுங்கிறது யார் சொல்கிறா, எல்லாரும் தானே சொல்கிறாங்க. இப்போ ஒரு இந்து நண்பராக இருந்தாலும் சரி, முஸ்லீம் நண்பராக இருந்தாலும் ஒரு காமனாக சொல்கிறது என்னது, கடவுள். அதுக்கு அவங்க என்ன வியாக்கியானம் கொடுக்குறாங்கன்னா, கர்த்தர்ங்கிறது சமஸ்கிருத வேர்டுன்றாங்க. அதனால் அந்த பைபிளில், புதிய பைபிளில் என்ன போட்டிருக்காங்க, கடவுள் அப்படின்னு போடுறாங்க. இதை வந்து பல சபைகளில் இந்த புதிய பைபிளை தான் நீங்கள் என்ன செய்யணும், கடைபிடிக்கணுன்றாங்க. அப்போது கர்த்தர்ன்றது சமஸ்கிருத வேடாக இருக்கட்டுங்க, ஆனால் அந்த கர்த்தருங்கிற வேடை பிற மதத்தில் உள்ளவங்க யாராவது யூஸ் பண்ணுறாங்களா? இல்லை. கடவுள்ன்ற கர்த்தர் என்ற வேடை பிற மதத்தில் யாரும் பயன்படுத்தலை. அதாவது ஆரம்பத்தில் வந்து என்னுடைய நாமம் என்னன்னு கேட்குறவங்க அவர் என்ன சொல்கிறார், கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவருக்கு நாமம் யெகோவா என்று சொல்லப்படுது. இப்போது அநேக நாமங்கள் உண்டு, ஆனால் கடவுள் என்ற அந்த கர்த்தர் என்ற இதை நம்ம வேதத்தில் மட்டும்தான் சொல்லப்படுது, வேறு இடத்துல சொல்லப்படல. அப்போது நான் யாரை ஆராதிக்கிறேன் என்பது அந்த கர்த்தர்ன்னு சொல்கிற வேலை வெளிப்படுது இல்லையா, அது எந்த வேடாக இருந்துட்டு போகட்டுமே. ஆனால் நான் கடவுள்ன்ற வேடை நான் யூஸ் பண்ணேன்னா அது ஜெனரல் டேர்ம் ஆகிடுதா இல்லையா? ஆக நம்ம என்ன யோசிச்சுக்கணும், இந்த இடத்துல நம்ம வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. இறைவன், கடவுள், இறைவன் என்னென்ன யார், எல்லாருக்கும் சமமான இறைவன் தான். இறை இப்படிலாம் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போது அந்த வேடை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. நம்ம வந்து தெளிவாக என்ன சொல்லுவோம், நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, அவரே ஆராதிக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா 1 யோவான் 2:23 பாருங்கள். இது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். 1 யோவான் 2:23. குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். இப்போ நமக்கு என்னன்னா, அப்போ கர்த்தர் என்ன சொன்னார், அவருக்கு பேர் வந்து உச்சரிக்க முடியாது, ஏன்னா அவர் பெரிய வல்லமை படைத்த தேவன். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் ஒரு பெரிய அதிகாரி இருக்கான்னு வைங்களேன். இப்போது நம்ம முதலமைச்சர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு ஸ்டாலின்னு சொல்லுவீங்களா, நீங்கள் கூப்பிடுவீங்களா? முதலமைச்சர்னு தான் சொல்லுவீங்க. அப்போது அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, ஜஸ்ட் லைக் சொல்ல முடியாது. அதான் என்ன சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்குறா அப்படி மோசே. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ எப்படி கூப்பிடுறதுன்றதுக்காக தான் இப்போ இயேசு கிறிஸ்து கடவுளே என்ன பண்ணிட்டாரு, நேராக பூமிக்கு வந்தார். குமாரனாக இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நமக்கு கொடுத்துட்டார். அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன சொல்லுது, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் அறிக்கையுடையவனாக இருக்கிறார்.
இப்போ அவர் மனிதனாக வந்து பிறந்ததுனால இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, இந்த உலகத்தில் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ நீங்கள் ஜெபிக்கிற வேலை, பேசுகிற வேலை, எப்போ நம்ம என்னதை வேலை பேசணும், இந்த இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் என்ன செய்யணும், பயன்படும். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தில் தான் உங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் பிசாசு என்ன செய்யும், ஓடும். கடவுளே இந்த பிசாசை துரத்துன்னு யாராவது ஜெபிக்கிறாங்களா? அந்த இயேசு கிறிஸ்துங்கிற பேரை கேட்டோன்னா அது ஓடும், இல்லை இல்லையா? அப்போ அந்த நாமத்துக்கு மேல அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கு. அந்த நாமத்தை நம்ம என்ன செய்திடக்கூடாது, இருட்டடிப்பு பண்ணிடக்கூடாது. எப்போ ஜெபிச்சாலும் சரி இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல நம்ம என்ன செய்யணும், இது பண்ணணும். இது வந்து ஜெனரலைஸ் பண்ணிடக்கூடாது இந்த வேடை. அது நம்ம கவனமாக இருக்கணும். அதான் அவர் வந்து என்ன செய்றாரு, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், என் தேவன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு இவங்க சொல்கிறார். அப்புறம் அவர் வந்து மரித்தவர் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறவர். அப்போ உண்டாக்கப்படுவது என்று சொன்ன ஒரே வார்த்தையில் அண்டசராசனங்களை உண்டாக்கினவர் அவர். சர்வ வல்லமை படைத்த தேவன். அப்பேற்பட்ட தேவனை நம்ம என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். அதான் அன்னைக்கு சாத்ராக் மேஷா முன்னாடி ஒரு பெரிய பொற்சிலையை கொண்டு நிறுத்தினாங்க. அந்த பொற்சிலையை வந்து வணங்க சொன்னாங்க. ஆனால் அந்த சாத்ராக் மேஷா அவன் என்ன சொன்னாங்க, நாங்கள் செத்தாலும் செத்துறோம், ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற என் தேவனை விட்டு வேற யாரையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வேற ஒருவருக்கு நான் அந்த இடத்தை என்ன செய்ய மாட்டேன், கொடுத்துடவே மாட்டேன். அந்த இடம் மகிமை நிறைந்த ஒரு இடம். அவ்வளோ மகிமை நிறைந்த கர்த்தருக்கு வேற ஒரு இடத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுத்துரும். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் இன்னார் என்று நான் அறிவேன். அடுத்தபடியாக ஏன் நாம் ஆராதிக்கணும், ஏசாயா 43:21. ஏசாயா 43:21. இப்போ ஏன் நம்ம ஆராதிக்கணும்னா, நம்மளை அவர் படைச்சது எதுக்காக, அவரை ஆராதிக்கிறதுக்காக படைச்சிருக்கார். இந்த உலகத்தில் கோடானு கோடி தூதர்கள் இருக்காங்க மேலே, அவங்க எல்லாம் அவரை துதிக்கிறார்கள். இப்போ மனுஷனை படைச்சிட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்த ஜனத்தை நான் யாருக்காக கொண்டேன், எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார். அப்போ அவரை நம்ம துதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதிலிருந்து அவரை துதிக்காமல் இருக்கக்கூடாது. ஏன் துதிக்கணும், அவரை வந்து கட்டாயத்தின் பேர்னாலேயோ இல்லை பிற மதத்தர் என்ன செய்வாங்க, பயத்தினால அவரை என்ன செய்வாங்க, துதிப்பாங்க, சரணாகாதியாக இருப்பாங்க, சுற்றி சுற்றி வருவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவரை நாம் நேசிக்கிறதன் மூலமாக, அவர் நம்மை நேசித்ததன் மூலமாக அவரை என்ன செய்யணும், நம்ம துதித்து அவரை நம்ம ஆராதிக்கணும். அது மட்டும் இல்லை, அவர் செய்த நன்மைகள் ஏராளம். இப்போ நான் போகிறேன்னா சடுகுடுன்னு நான் இறங்கி கீழே போயிடுவேன். ஆனால் எனக்கு தெரியது இல்லை, எனக்கு காலில் கர்த்தர் எனக்கு வெள்ளத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை நான் நினச்சி பார்க்குறேன்னா. அம்மாவுக்கு தெரியும் அந்த காலில் உள்ள பலம் எவ்வளவுன்றது. அவங்களாம் இப்போ நடக்க முடியாது. அப்போ அவங்க ப்ரைஸ் பண்ணுவாங்க, எசப்பா எனக்கு நான் எவ்வளோ காலம் எவ்வளோ ஸ்பீடாக நடந்தேன், எவ்வளோ எனக்கு பலத்தை கொடுத்தாரு. அப்போ நினச்சிருக்க மாட்டாங்க, இப்போ நினைப்பாங்க. அந்த அவருக்கு அவ்வளோ நன்றியை நம்ம செலுத்தாமல் விட்டுருப்போம். இப்போ நினச்சி பார்க்கணும், இந்த இடத்துல வருவதற்கு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நான் சுவாசிக்கிற சுவாசங்கள், சாப்பிட்ற சாப்பாடு, எவ்வளோ ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. எத்தனையோ நாடுகளில் பார்த்தீங்கன்னா எப்போ குண்டு வந்து விழுன்னே தெரியாது, பயந்து போய் வாழ்க்கை நடத்துகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போது ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு, ஆச்சரியமாக நடத்தி வர்றாரு. அதுக்கு நம்ம துதி செலுத்தணுமா வேண்டாமா? கண்டிப்பாக அவருக்கு நம்ம அனுதினமும் அப்பப்போ எஸ்வே நம்ம ஏறுற பஸ்ஸில் ஏறுற வேலை, பைக்கில் ஏறுற வேலை, எப்போவுமே அவருக்கு நன்றி செலுத்துகிறவளாக, அவருக்கு துதி செலுத்துகிறவளாக காணப்பட வேண்டும். அதான் என்ன சொல்கிறாரு, சுவாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதா. பாதாளத்தில் எனக்கு துதிக்கிறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடையாது. அப்போது இப்போ தான் என்ன செய்தான்,
துதிச்சாதான் எனக்கு முடியும். இப்போதான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை துதிப்பதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவருக்காக ஓடுவதற்காக, அவருக்காக உழைப்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஆக நாம் ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும்? இந்த காரணங்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். ஏதோ ஒரு பொழுதுபோக்காக ஆலயத்துக்கு போகிறதோ, இல்லை எனக்கு அந்த ஆலயத்துக்கு போனால் எனக்கு கல்லறை கிடைக்குங்கிறதுக்காகவோ, இல்லை அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்காக எனக்கு இந்த சலுகைகள் கிடைக்கும் என்பதற்காகவோ, இல்லை அங்கே பதவி கிடைக்கும் என்பதற்காகவோ, இல்லை நான் 10 பேரை பார்க்கலாம் ஒரு சங்க கூட்டத்துக்கு போகிற மாதிரியே நம்ம போகிறோம்னு வச்சிங்களேன், பிரயோஜனமே இல்லை. நம்ம என்ன செய்ய, எதுக்காக நம்ம ஆராதிக்கிறோம், எதற்காக நாம் அவரை துதிக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும்? ஞாபகத்தில் வைக்கணும். அடுத்தபடியாக எங்கு ஆராதிக்க வேண்டும்? யோவான் 4:21. இப்போ அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து இவர் சொல்றாரு, யோவான் 4:20, எங்கும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வரும். இப்போ அவன் அந்த சமாரிய ஸ்திரி என்ன சொல்றான், இந்த மலையில் எங்கள் மூதாதையர்கள் என்ன செய்தாங்க, இங்கே ஆராதித்தார்கள் அப்படின்னா. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா, உலகம் ஃபுல்லாக ஆராதிக்கிற நிலைமை வரும். அதான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சமாரிய இடத்துல தான் ஆராதித்தாங்க. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அவரை என்ன ஆராதிக்கிறாங்க. எருசலேம் மட்டும் இல்லை, எல்லா இடமும் அவரை தொழுது கொள்கிறார்கள். முன்னாடி பலிபீடத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில், தேவாலயத்தில் இப்படி தான் ஆராதித்து கொண்டு வந்தார்கள். இப்போது இந்த இடத்துல அவர் இருக்கிறார், அவர் பிரசன்னராக இருக்கிறார். ஒரு ஆலயத்தில் மட்டும் அவர் பிரசன்னராக இல்லை. எங்கே என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன்றார். அப்போது அவர் நம்ம இடத்துல, இந்த இடத்துல ஒரு வீட்டில் வந்து கூடி இருந்து நம்ம அவரை ஆராதிக்கும் பொழுது அதுக்கு ஏதோ குறைஞ்சி போனதுன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நான் பெரிய ஆலயத்தில் போய் பெரிய சிங்காசனத்தில் உட்கார்ந்தாதான் அவர் வருவார்ன்றதை நம்ம நினைத்தரக்கூடாது. அப்போது அவரை நம்ம எப்படி தொழுது கொள்கிறோம், எங்கே தொழுது கொள்கிறோம் என்கிறது தான் முக்கியம். உண்மையான மனதோடு அவரை நம்ம தொழுது கொள்ளும் பொழுது அது வந்து அவர் அங்கீகரிக்கிறார். அதனால் அநேகர் சொல்கிற மாதிரி நீங்கள் காசிக்கு போயோ, ராமேஸ்வரத்துக்கு போயோ, இல்லை வேறு எந்த இடத்துக்கு, வேளாங்கண்ணிக்கு போய் தான் அவர் என்ன செய்ய முடியாது, ஆராதிச்சிட முடியாது. அவர் எங்குமே பிரசன்னராக இருக்கிறார். 2-3 பேர் எங்கே வர்றாங்களோ அங்கே பிரசன்னராக இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த இடத்துல அவர் இருக்கார், அவர் வருகிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம எங்கே இருந்தாலும் ஒரு கூட்டமாக கூடி அவரை ஆராதிக்கும் பொழுது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது சாதாரண நம்ம நினைத்து விட கூடாது. அடுத்து 4வதாக எப்பொழுது அவரை ஆராதிக்க வேண்டும்? சங்கீதம் 34:1. இப்போ கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. அப்போ எந்த சூழ்நிலையில ஆனாலும் நான் என்ன செய்வேன், அவரை ஆராதிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுறார். அப்போ அதாவது நீங்கள் இது வேலைகளை செஞ்சுட்டே இருப்பீங்க, செஞ்சிட்டு இருக்கிற வேலையே அப்பப்போ அவரை நம்ம துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் அவ்வளோ பெரிய ராஜா, தாவீது ராஜா பெரிய ராஜா, எவ்வளோ வேலைகள் அவருக்கு இருக்கு இல்லையா, எவ்வளோ பணிகள். அவர் என்ன சொல்கிறார், அறிக்கை இடுகிறார், அவருடைய துதி எப்பொழுது என் வாயில் இருக்கின்றார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட நிலை நாமும் அதே மாதிரி அவரை துதிக்கிறவர்களாக, எந்நேரம் அவரை துதிக்கிறவர்களாக காணப்படணும். சங்கீதம் 71:24 என்ன சொல்லுது, நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும் அப்படின்னு சொல்லுது. சங்கீதம் 146:2 என்ன சொல்லுதுன்னா, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தன் பண்ணுவேன். அப்போ நான் உயிரோடு இருக்கிற மட்டும் என்ன செய்வேன், அவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அது மாதிரி அநேக சூழ்நிலைகள் மோசமாக வரணும். இப்போ யோவுக்கு வந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது, ஆனால் அந்த மத்தியிலும் அவர் என்ன செய்தார், கர்த்தரை துதித்தார். நீங்கள் 2 நாளாகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோசபாத் என்ன பண்ணார், அவருக்கு எதிராக
மோவாபியர்கள், அம்மோனியர்கள் எல்லாரும் திரள் கூட்டமாக வந்து படையெடுத்து வராங்க. மக்கள் எல்லாருமே அங்கே என்ன செய்கிறாங்க, கலங்கி போய் நிற்கிறாங்க. யோசபாத் கர்த்தருடைய பாதத்தடியில் விழுகிறார். என்ன செய்தன்னே எனக்கு தெரியல, மிகப்பெரிய இவ்வளவு திரளான ஜனங்கள் வந்துடுறாங்க, எங்களை ஒன்றும் இல்லாமல் என்ன செய்வாங்க, இப்போது அழிச்சு போடுவாங்க. அப்போ அவருங்க பாதத்தில் விழுற வேலை தான். அங்கே வந்து ஒரு தீர்க்க தரிசனம் ஒருத்தர் சொல்கிறாரு, யுத்தம் யாருடையது, கர்த்தருடையது, அவரை என்ன செய்யுங்க, நீங்கள் துதிங்கன்னாங்க. அப்போது அவங்க துதித்து கீர்த்தனம் பண்ணி பாடின உடனே அவங்களே அவங்களுக்குள்ளாக ஒன்றுக்கு ஒன்று அடித்து என்ன செய்தாங்க, விழுந்தார்கள், வெற்றியை கண்டு கொண்டார்கள். அப்போ அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது என்ன செய்யும், சுக்குநூறாக நொறுங்கி போயிடும். அப்பேற்பட்ட வல்லமையே அந்த துதிக்கு இருக்குது. அவரை துதிக்கும் பொழுது அவர் எல்லாம் செய்கிறாரு, நமக்கு சாதகமாக அவர் என்ன செய்கிறாரு, யுத்தம் பண்ணுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் கர்த்தரை என்ன செய்வாங்க, துதித்து பாடினாங்க. பகல் ஃபுல்லாக அவங்கள என்ன செய்தாங்க, போட்டு அடித்தாங்க, அவங்க துணிகளெல்லாம் கிழிச்சாங்க. பவுலும் சீலாவுடைய துணிகளை கிழிச்சிட்டாங்க மக்கள், பகல் ஃபுல்லாக அவங்கள அடித்தாங்க. அப்போது நைட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ரொம்ப டயர்டாக இருப்பாங்கல்ல, அவங்கள கொண்டு போய் காலையும் கையையும் சங்கிலியால் கெட்டி சிறைச்சாலையில் கொண்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அவங்க டயர்டாகி படுத்திருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யாங்களே, நைட்டு நடுராத்திரியில் ஆனந்தமாக அவரை என்ன செய்தாங்க, துதித்து பாடுறார்கள். கர்த்தரை துதித்து பாடும் பொழுது அந்த நிலம் என்ன செய்ய, அந்த பூமி அதிர்ந்தது, கதவு ஜன்னல்கள் எல்லாம் என்ன செய்தது, அசைந்தது, அவருடைய கால்களில் இருந்த சங்கிலி எல்லாம் என்ன செய்தது, உடைந்து போனது. அப்போது அந்த துதியின் மூலமாக அவ்வளோ பெரிய வெற்றி அவர் கொடுக்குறார். ஆனால் அவங்களுடைய சூழ்நிலை என்னது, மிகவும் கடினமான சூழ்நிலை, உடம்பு வலி, பகல் ஃபுல்லாக அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு சிறைச்சாலை. ஏன் நான் எனக்கு இந்த சிறைச்சாலை, அவங்களோட கேள்விகள் வந்திருக்கலாம் இல்லையா, ஏன் எனக்கு இந்த சிறைச்சாலை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், நான் இந்த பணியை செய்ய வேண்டுமா, இந்த கேள்வியெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கலாம். வந்திருந்தால் அவங்க என்ன செய்யணுமா, துதிக்க முடியுமா? இப்படி கஷ்டப்பட்டு கடவுளுடைய பணியை நான் செய்யணுமா, அவருக்காக நான் செய்யணுமா என்கிற கேள்வி அவங்க கேட்கல. அந்த கஷ்டத்தின் மத்தியில் அவரை துதித்து பாடினார்கள். அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் என்ன செய்யுது, மாறி போச்சு. அப்போது அவரை நம்ம துதித்து பாடும் பொழுது அவர் கஷ்டத்தை எல்லாத்தையும் மாற்றுகிறார். 5வது எப்படி அவரை துதிக்க வேண்டும், யோவான் 4:24. யோவான் 4. இப்போ அவரை தொழுது கொள்ளுறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், நம்ம என்ன பாட்டு பாடுறோன்னே நமக்கு தெரியாது நிறைய டைமில். பார்த்துருக்கீங்களா, வாய் அசையும், பாட்டு சத்தம் கேட்கும், ஆனால் அந்த பாட்டில் என்ன அந்த பக்தன் அவ்வளோ உருக்கமாக அந்த பாட்டை எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டை நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம நிறைய டைமில் பாடவே இல்லை. அதே மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் ஜெபம் நம்ம காதில் கேட்கும், ஆனால் அதோட சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறது இல்லை. அநேக சபைகள் அப்படி தான் நடக்குது இன்னைக்கு. ஆவியோடும் பாடணும், உண்மையோடும் பாடுவேன். நான் எந்த அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஆராதனையை கலந்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் வாய் மட்டும் பாடனா பத்தாது, என்னோட உள்ளத்திலிருந்து அந்த பாட்டை என்ன செய்யணும், வரணும். அவரை ஆராதிக்கிறவர்களாக, அவரை உண்மையாக நம்ம அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, ரோமர் 12:1 என்ன சொல்லுது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இப்போ என்ன சொல்கிறாரு, ஆலயத்துக்கு போகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்ளுறோம், ஆனால் நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கா? நான் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் நான் பேசிட்டு, இல்லை நான் தேவை விரோதமாக அநேகருக்கு விரோதமான காரியங்களை செய்துக்கிட்டு நம்ம எங்கே போகிறோமா, ஆலயத்துக்கு போகிறோமா? அப்போது என்னுடைய ஜெபம் என்ன கேட்கப்படுமா? கேட்கப்படாது. அப்போது என்னுடைய சரீரம் என்னது, பரிசுத்தம், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்ம என்ன செய்யணும், நாங்கள் ஆலயத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, சங்கீதம் 96:9 என்ன சொல்கிறாருன்னா,
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை அப்போது அவருடைய பிரசன்னத்தில் நம்ம போய் ஆராதிக்க போகிறோம்னா ஏனோ தானோன்னு சொல்லி நான் எதை வேணாலும் செஞ்சுட்டு போகலாம், வந்து எதை வேணாலும் செய்து என்பது பிற மதத்தில் ஒத்துக்கொள்ளக்கூடிய காரியம். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன வேணாலும் தப்பு செஞ்சுட்டு தான் போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, போயிட்டு வந்து எது வேணாலும் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய தேவனை ஆராதிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாக தான் ஆராதிக்க முடியும். நம்ம பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஆராதிக்கிறோன்னா நீங்கள் அந்த ஆராதனையும் அந்த டைம் வந்து வேஸ்ட்டு. நம்ம அவர்கிட்ட இன்னும் கிட்ட நெருங்கும் பொழுது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்களேன், நீங்கள் நானும் ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், தூரத்துலேருந்து பார்த்தா அது வெள்ளையாக தெரியும், கிட்ட வந்து பார்க்க அதில் என்ன இருக்கும், அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போது அவர்கிட்ட நெருங்க தான் இன்னும் நான் பரிசுத்தமாகணும், அவருடைய பரிசுத்தத்துக்கு அளவுக்கு நான் என்ன செய்வேன் போகணும், அந்த அளவுக்கு நம்ம அவரை கிட்ட நெருங்க வேணும். அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக தான் என்ன செய்யணும், அவரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் தருவார்கள். ஆமென்.